சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு மீண்டும் இந்த கடன்களை தீர்க்கும் பரிகாரங்கள் வரிசையில் மிக அற்புதமான ஒரு விஷயம் மைத்ரேய முகூர்த்தம். இந்த தை மாதத்தில் எந்தெந்த நாட்கள் மைத்ரேய முகூர்த்தம் வரும், அந்த நாளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ இது மைத்ரேய முகூர்த்தம்னா என்னங்க? பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க, மைத்ரேய முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா கடன் தீர்வதற்கான முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுனா அந்த ஒரு முகூர்த்தம் மட்டுமா அப்படின்னா இல்லை. அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், அதில் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற அந்த நேரம் அதுதான் மைத்ரேய முகூர்த்தம். இன்னொரு விஷயம், விருச்சக லக்னம் அனுஷ நட்சத்திரம் வரணும். இது ரெண்டும் தான் மைத்ரேய முகூர்த்தமாக எடுத்துக்கணும். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் 1-2 பாதங்கள் இதுல ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது, ஜெயிக்குது. எவ்வளவு பெரிய கடன் சுமையா இருந்தாலும் இந்த நேரத்தில் கொடுத்தால் அது கண்டிப்பாக அடைந்து விடும். புரியுதுங்களா? இதுதான் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தோட சூட்சமே. இப்போ நம்ம பார்க்க போற நாள் தை மாதம் 1ஆம் நாள் 15/1/2026 வியாழக்கிழமை. இதை எப்படிங்க பண்றது? அன்னைக்கு பொங்கலாச்சு அப்படின்னா கொடுக்கலாமே, நம்ம தானே வாங்கி தானே இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இந்த நேரமே பார்த்தீங்கன்னா 2:22 4:20 மட்டும்தான் அந்த டைமிங் இருக்கு. இப்போ அந்த டைம்லாம் அதிகாரமா ஆஃபீஸ் கூட இருக்காது. அப்போ பேல அனுப்பலாம். பேலன்னா இப்போ மாடர்ன் பேலாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எந்த பே பண்றீங்களோ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நீங்க அனுப்பும் பொழுது உங்களுக்கு சிறிய தொகை கொடுக்கும் போதே உங்களுக்கான பண வரவுகள் திரும்ப வந்துடும். அதான் அந்த நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல ராகு காலம் எம்பகண்டம் எதையுமே பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தை மாதம் 11ஆம் தேதி 25/1/2026 அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் லக்னமா உழுது. அப்போ அன்றைய தினமும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இரவு 11:15 முதல் 2:02 வரை அதிகாலை நேரம். இப்போ அதிகாலை என்னங்க பண்ணலாம்? அப்பயும் இதே தான். பணம் அவங்களும் எடுத்து கூட வச்சிருங்க. கடன்காரர்களுக்காக சிறிய தொகை ஒன்று எடுத்து வைத்து முடித்து வைத்து விட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையும். கடன் அடையணும்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வருமானம் வரணும். வருமானம் வர்றதுக்கான வழி இது. ஒரு பக்கம் ஒரு கதவின் வழியாக செல்லும் பொழுது மறுபக்கம் அந்த லட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வரணும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்க கொடுக்கும் பொழுது சிறப்பாகவே உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தை மாதம் 28ஆம் நாள் 11/2/2026. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல என்ன டைம் வருதுன்னா இதே அதிகாலை 12:36 2:31 வரலும் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தாங்க ஐயா கொடுக்கணுமா அப்படின்னா கொடுத்தீங்கன்னா உங்க கடன் சுமை பெரும்பாலும் குறைஞ்சிரும். நீங்க ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவீங்க. வாழ்க்கையில என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, எத்தனை பெரிய கடனா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கொடுத்தீங்க இல்ல அவங்களுக்கு ஒரு பேவா அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிதமான பொருளாதார வளர்ச்சியெல்லாம் வரும். அந்த வளர்ச்சி உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை சாம்ராட் ஆன்மீக சேனல் வழியாக உங்களுக்கு தருவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கடன் நம்மளை கேட்கிற முதல் விஷயமே ஐயா கடன் தீர்ந்துருமா, எங்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்துருமா அப்படிங்கிற கேள்விதான் என்னிடம் அதிகமாக வரும். என்னோட கிளைண்ட்ஸை நான் பார்த்துதான் இந்த இதுவே கொடுக்குறோம். இனி இந்த சாம்ராட் ஆன்மீகத்தில் மாதந்தோறும் இப்போ தை மாதத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து மாசி, பங்குனி, சித்திரை இது மாதிரி நம்ம தொடர்ந்து உங்களோட பயணிக்க போகிறேன். நீங்களும் எங்களோட பயணம் பண்ணுங்க. இந்த டிவிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.